ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வெளியில் தரமற்ற நூடுல்ஸ்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு எந்த மசாலாவும் கலரும் ஆட் பண்ணாமல் ப்ளைன் நூடுல்ஸ்னு கிடைக்கிது. அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆயிலும் போட்டு 7-8 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அது மேலே ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோயா சாஸ், கூடவே பெப்பர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் 65 மசாலான்னு இதுக்கு போட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பாக்கெட் தான் நூடுல்ஸ் வேக வச்சுருக்கிறேன். அதுலேருந்து 3 மடங்கு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நம்ம நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதே நீங்கள் கடையில் வாங்கும் போது இது எல்லாமே கம்மியாக தான் போடுவாங்க. நீங்கள் வீட்டிலே செய்யும் போது குழந்தைங்க இதில் இருக்கிற வெஜிடபிள்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போது நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நூடுல்ஸ் பண்ணும் போது ஃப்ளேமை ஹையில் வைங்க. இப்போ ஒரு முட்டையை ஊற்றி பொடி மாஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆனியனை போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் போட போகிறோம். பீன்ஸ் கேரட் எல்லாம் வதங்கிடுச்சு. கூடவே கேப்சிகம் கேபேஜ் போட்டு வதக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெஜிடபிளோட கலர்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஆல்ரெடி நூடுல்ஸில் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோம். இது வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட எந்த நூடுல்ஸ் மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால வீட்டில் இருக்கிற கரம் மசாலா, கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்கிற நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே உங்களுக்கு தேவைக்கேற்ப பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் கூட நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கன் 65 போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சூடாக சர்வ் பண்ண போகிறோம்.
இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.